ஹாய் கேஸ், இனி நம்ம விளையாட போகிற கேம் என்ன வயசு தான். இதில் நம்மளுக்கு ஹார்மோன் தான் கேஸ் விளையாட போகிறோம். இதை நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோன்னா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் அடுத்து என்ன கேம் விளையாடலான்னு சொல்லுங்கள். ஏன்னா போட்டு முடிச்சா நான் போடுறேன் கேஸ். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட கரெக்டாக இப்போ 2 பேக்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் கிடச்சிருக்கு. ஓகே கேஸ், நம்ம இப்போ டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் பயமே இல்லை கேஸ். இது இப்போ விளையாடும் போது கொஞ்சம் பயம் போன மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கேம் விளையாடணும்னு சொல்லுங்கள், விளையாடலாம். ஓகே கேஸ், பேசி கொஞ்ச நேரம் அவ்வளோ அதுக்குள்ளே வந்துச்சு பேய். ஓகே, இந்த லைட்ஸ் முடிச்சோன்னே பேய் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பேய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அது இப்போ 3rd ஃப்ளோரில் தான் இருக்கணும். டக்குன்னு இந்த டைனிங் டேபிள் ரூமுக்கு போய் இங்கேருந்தே நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கினேன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த ரூமுக்கு போயிடலாம், அந்த குட்டி ரூமுக்கு. ஓகே கேஸ், இப்போ டக்குன்னு போய்க்கலாம் கைஸ். ஜஸ்ட்டு நல்ல வேலை, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னா பேய் வந்துட்டுருக்கோம். அதிர்றது தெரியுதா கைஸ் உங்களுக்கு? பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? ஓகே, இப்போ பேய் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். போயிட்டு மேலே இருக்குது, அது இப்போ 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஓகே, அது வரத்துக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போய்க்கலாம். இங்கே ஒரு ஐயா இருக்குது, இதோ உள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கல. அப்படியே நம்ம 2nd ஃப்ளோர் தான் போகணும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 2nd ஃப்ளோர் தான் கீழே இருக்க ஜெயிலோட சாவி இருக்குன்ட்டு. அதை நம்ம எடுத்தால் தான் அந்த ஜெயிலை நம்மளால் திறக்க முடியும். அப்படி நம்ம எடுக்கணும்னா திறக்க முடியாது. அந்த பேய் எப்போ அண்டர்கிரவுண்ட் போது அப்போ தான் கைஸ் நம்மளால் போக முடியும் 2nd ஃப்ளோருக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அவ்வளோ கிராணி கேம் சத்தம் போகிற மாதிரி இதில் சத்தம் போட்டால் பேய் வருமோ? வராதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, டிவி ஆன் பண்ணி பார்ப்போம், பேய் வந்துடும். கைஸ், நான் ஆன் பண்ணிட்டேண்ணா. பேய் தான் வந்துச்சா? நான் தான் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சேன். சரி, இப்போ பேய் அண்டர்கிரவுண்டில் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே 2nd ஃப்ளோர் போய்க்கலாம். ஓகே, வந்தாச்சு. இங்கே ஒரு மணி பேக் இருக்குது. அப்புறம் இப்படி வந்தால் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அப்படியே இங்கே வந்தால் இந்த 2 இடத்துல ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே ஒரு க்ளூ இது இருக்குது, அதாவது ஒரு நம்பர். அப்புறம் அந்த மிஷினை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா கேஸ், நான் எப்போவுமே சொன்ன மாதிரியே இங்கே ஒரு ஐ கடிச்சிச்சு பார்த்தீங்களா? ஓகே கேஸ், இப்போ நம்ம அப்படியே பேய் வர கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்படி பேய் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக அப்படியே போயிடுவோம் கேஸ். ஓகே, அது படிக்கட்டானு தான் வந்துட்டுருக்கு. நம்ம சீக்கிரமாக நெக்ஸ்ட் ரூம் போய்க்கலாம். ஆனால் அது எப்போ வரும்னே தெரியாது இப்போ இந்த இடத்துக்கு. அதனால் நம்ம சீக்கிரமாக போய்க்கலாம். இந்த ஒரு ஐ இருக்குது. ஓகே கேஸ், சொல்லி கொஞ்சம் நேரம் அவ்வளோ அதுக்குள்ளே வந்துச்சு. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 9 மணி பேக்ஸ் இருக்குது. இப்போ அது கொஞ்சம் கேப் வச்சுன்னா நம்ம வெளில போய் எடுத்துக்கலாம். அந்த 2 ட்ரா, அப்புறம் 2 கபோர்ட் மாதிரி ஒரு இதுவு, அப்புறம் ட்ராக்கு கீழே 2 இது ஒன்று இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கேஸ், அது இப்போ மேலே வர கேப்பில் நம்ம இதெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, இந்த கீ தான் கைஸ், அந்த ஜெயிலோட கீ. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 10 மணி பேக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக நம்ம நெக்ஸ்ட் ரூம் போய்க்கணும். இந்த பேய் போயிடுச்சுன்னா இதுக்கு ஐயில் ஒரு வாட்டி பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாமா வேணாமா தெரியலையே. அப்புறம் ஓகே, போன மாதிரி தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். ஓகே கேஸ், இப்போ அண்டர்கிரவுண்டில் தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நம்ம போய்ப்போம். ஓகே, இது ஒரு ஐ இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம போஸ்ட் வந்துட்டோம்னா நம்ம போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ அந்த பேய் வரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு டக்குன்னு போய்டுவோம். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ கரெக்டாக 14 மணி பேக்ஸ் இருக்குது கைஸ். 14 மணி பேக்ஸ். இப்போ மேலே என்ன கைஸ், இது மேலே ஒன்றுமே இல்லை.
சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரூம் போய்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம எனக்கு வந்துச்சு கைஸ். சொல்லி கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுதான் சொல்லவே இல்லையே. ஆமாம், ஓகே கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுச்சுன்னா நான் டக்குன்னு போயிடலாம். ஓகே, போயிடுச்சு, வந்துடுச்சு கைஸ். நம்ம வெளியவே போக விட மாட்டேங்குது இந்த பேய். ஓகே ஓகே, சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். போயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் கண்ணத்தில் போயிடணும்னு தான் நினைக்கிறேன். போயிடுச்சுன்னா போயிடலாம். போயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம சீக்கிரமாக அப்படியே போயிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ரூம் வந்தாச்சு. இங்கே ஐஸ் இருக்கா? இல்லை, இங்கே 4 மணி வயசு இருக்குது கைஸ். அங்கே அதனால தான் அங்கே வைக்கல போல். ஓகே, ஐ கூட இருக்குது கைஸ் எக்ஸ்ட்ரா. இங்கே நிறைய மணி பேக் இருந்துச்சுன்னா ஐ வைக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ வச்சுருக்காங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இப்போ எப்படி எது பார்த்தீங்களா? இங்கே கீழே ஒன்றுமே இல்லை கைஸ். கீழே இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதுதான் அந்த பொண்ணு வந்த ட்ராயிங். அதாவது அந்த பேய் வரும்ல, அந்த பேய் வந்த ட்ராயிங். நம்ம அண்டர் கிரவுண்ட் போனால் நல்லாயிருக்கும். இன்னும் கைஸ் ரொம்ப தூரத்தில் இருக்க இந்த இடத்துக்கு வந்து இறக்கி விட்டுச்சு. சேர் மேலே கொஞ்சம் சாக்லேட் காஃபி கேட்கலாமா? இந்த பக்கம் உட்காரணுமா? பேய் போயிடுச்சு. இப்போ நம்ம சீக்கிரமாக போய்க்கலாம். சிச்சோ, இந்த நேரம் பார்த்தா கரெக்டாக வரும் பேய். இந்த ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம இப்போ டக்குன்னு சோஃபா மேலே உட்காந்து சாக்லேட் காஃபி கேட்கலாம். ஃபஸ்ட்டு உட்கார முடியுதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உட்கார கூட முடியல. அட்லீஸ்ட் ஒரு சேர்னாச்சும் போடுறாங்களா உட்காரத்துக்கு? எப்பே எங்களுக்கு ஒரு சேர் போடு, அதுக்கான பியானோ வாசிப்பேன். நான் பியானோ கூட வாசிக்க முடியல. சரி, நம்ம இந்த ட்ராவை திறந்து இதுலேயும் ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ அந்த பேய் போயிடுச்சுன்னா நம்ம சீக்கிரமாக போகலாம். எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ அந்த பேய் எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ அது 3rd ஃப்ளோரில், 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம டக்குன்னு அந்த ரூமில் போய்க்கலாம். இல்லை கைஸ், இந்த பேய் மேலே தான் இருக்கு. நம்ம டக்குன்னு கீழே போய்ப்போம். இங்கே ஒரு ஐ இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு அப்படியே பூஸ்ட்டே யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த டைம் என்ன பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் எத்தனை பூஸ்ட் யூஸ் பண்ணேன்னு. ஓகே, ஜஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப் ஆனால் பூஸ்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா? ஓகே, இங்கே ஒரு மணி பேக் இருக்குது, இது எடுத்தாச்சு. ஓகே, ஐஸ் நம்மக்கிட்ட 3 இருக்குது. 21 மணி பேக்ஸ் இருக்குது. இன்னொன்றுமே 9 மணி பேக்ஸு, 8 மணி பேக்ஸா? 8 தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 8 தான் எடுக்கணும். வந்துச்சு கைஸ் பேய். இப்போ நம்ம எவ்வளோ வரைக்கும் போயிருக்கோம்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம். நினச்ச மாதிரி இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், போயிடுச்சு. இந்த பக்கம் ஐ இருக்கா? இல்லை. நம்ம அப்படியே எங்கெங்கே என்னென்ன இருக்குமா பார்த்துட்டு அப்படியே நம்ம சீக்கிரமாக இதெல்லாம் எடுத்துருவோம் கைஸ். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. 22 மணி பேக்ஸ் கைஸ் இப்போ இருக்குது. இங்கே ஐ இல்லை. என்ன கைஸ், ஐ இல்லவே இல்லை இங்கே. ஓகே, இப்போ நம்மகிட்ட 25 மணி பேக்ஸ் இருக்குது. வெளியில் இருக்க மணி பேக்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். 26, 27. ஓகே, அந்த ஐ கலெக்ட் பண்ணிச்சு. 28, அப்புறம் 29, 30. ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி நம்ம போன மட்டும் முடியும். சிச்சா கைஸ் வரப்போகுது. ஸோ நம்ம சீக்கிரமாக அந்த ரூமுக்கு போய்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரூமுக்கு போவே கொஞ்ச நேரம் இது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம போய் எஸ்கேப் பண்ணிட்டுருக்கோங்க. அது டோர் மூடல. சிச்சோ இது ஜஸ்ட்டில் தப்பிச்சிருக்கோம். நம்ம தப்பிக்கலன்னா அவ்வளோதான். ஓகே, ஓகே, ஆனால் உண்மையில் நம்ம போயிருக்கலாங்க. அந்த கேப்பில் நம்ம எஸ்கேப் ஆக்கிருக்கலாம். அது இப்போது மேப் ஃப்ளோர் தான் இருக்குது. எப்போ கீழே வரும்னு தெரியாது. போயிடலாமா வேணாமா?
வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கொன்னத்தில் வந்துடும் பாருங்கள். 5 என்றதுக்குள்ளே வந்துச்சு கைஸ். 5லேயே வந்துச்சு. ஓகே போயிடுச்சா? போயிடுச்சு. இப்போ அது மேலே ஃப்ளோர் இருக்குது. நம்ம டக்குன்னு போய் எஸ்கேப் ஆகிடலாம் தான் நினைக்கிறேன். கைஸ் பூஸ்ட் எழுதி போகிறேன். ஓ சூப்பர், கிட்டேருந்து எஸ்கேப் ஆயாச்சு கைஸ். ஓகே நம்ம இந்த சாப்டர் முடிச்சாச்சு. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் கற்றுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய்.